வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பகுப்பாய்வு செய்வோம். கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ், டிக்கர் GDYN. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 15, 2025 இன் தகவலின் அடிப்படையில் வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. சாஃப்ட் டெவலப்மெண்ட் 13 நிறுவனங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன. இந்த வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் மதிப்பெண் பின்வருமாறு: 10 புள்ளிகளில் மே 7. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால், ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் 1. நிறுவனத்திற்கு 7.5 மதிப்பீட்டிற்கு எதிராக கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் INC. ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல். கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம். கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் INC மைனஸின் இயக்கவியலைக் காட்டியது 37.4%. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 300.3%. நிறுவனத்தின் சந்தை மூலதனம். கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் 68 பில்லியன் மதிப்புடையது. $239 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 53 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $14 பில்லியன் ஆகும். சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் பங்குச் சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் 0.283%. புத்தக மதிப்பு மூலதனம் 3.8%. நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது 1. பகுப்பாய்வு செய்யப்பட்ட அமைப்பு. $0.016 பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளில் 3% குறிக்கின்றன. நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல். மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 40 ஆகும். துணைப்பிரிவில் சராசரியாக 69.7. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $17 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $39 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை 1. துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை 9. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் $390 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $610 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 1. விளிம்புநிலை 4.4%. துணைப்பிரிவில் சராசரியாக 13.9%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்புநிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 3.214%. இது சந்தை மூலதன பங்கை விட 1036% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $143,000.
துணைப்பிரிவில் 1623,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு 3.6 துணைப்பிரிவில் சராசரி 23,300. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $82,000 ஆகும். துணைப்பிரிவில் $168,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 5.3% ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 4.2%. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 28% அளவை காட்டுகிறது. கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 54%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $7.98. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் $14.24 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக கிரிட் டைனாமிக்ஸ் ஹோல்டிங்ஸ் INC தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. $7.99 இல் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 9.86 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 6 முதல் 12 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் செப்டம்பர் 14, 2025 அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது. அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் TLRY எதிர் விற்பனை வர்த்தகமாக இருக்கும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை. மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குரு மார்க்கெட்ஸ்